guys, welcome you all for Cute Chef சமையல். இன்னைக்கு நம்ம வரகரிசியில் சுண்டல் சாதம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா காய விடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம், கொஞ்சம் கசகசா, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தவங்கினோன்னே வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினோன்னே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து 6 to 7 மணி நேரம் ஊற வச்சு கருப்பு சுண்டலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 10 to 15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்த வரகரிசியை நம்ம உள்ளே சேர்த்துப்போம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கொத்து கொத்தமல்லி, புதினா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து குக்கரை மூடி 2 விசில் விடுங்க. 2 விசில் முடிஞ்சாலும் ஏர் போனாலும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. சுண்டல் சாதம் ரெடிங்க. பாருங்கங்க, எவ்வளோ அழகான வரகரிசி சுண்டல் சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட உங்களுக்கும் பிடிக்கும்னா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டிஷ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.